இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது உங்களுடைய கேரளா லாட்டரி கெசட் சேனல். 7ஆம் தேதி ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி 449. இன்றைக்கி கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி எப்படி கெஸிங்கில் இருக்குது, என்ன மாதிரி வரப்போகுது. நேற்று நம்ம டபுள்ஸ் வரும்னு நினச்சோம். 66 77 கொடுத்தேன். ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா 88 அப்படி சொல்லிட்டு 88 வச்சுட்டாங்க. நேற்று 66 கொடுத்தேன், 77 கொடுத்தேன், டபுள் 2வும் கொடுத்தேன், டபுள் 0வும் கொடுத்தேன். ஆனால் டபுள் 8 அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி என்ன மாதிரி கெஸிங்கில் இருக்குது, இன்றைக்கி எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி நண்பர்களே, இன்றைக்கி முக்கியமான கெஸிங் அப்படின்றத பார்த்தா நம்மளுக்கு 188 அப்படிங்கிறதுக்கு என்னோடய கெஸிங்கில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ போர்டில் 1, பி போர்டில் 8, சி போர்டில் 8, 188 அப்படிங்கிறத நேற்று கெஸ்ஸிங்க்கு வந்துச்சு. அதுபடி இன்றைக்கி என்னவாக வரலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஏ போர்டு கணக்கு பண்ணும் போது நம்மளுக்கு இல்லை 6 0 8 5 9 1, 6க்கு 0, 0க்கு 8, 8க்கு 5, 5க்கு 9, 1க்கு அப்படிங்கும்போது இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரே ஒரு செட்டு அப்படிங்கும்போது 4 வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 1க்கு 4 ஓகேங்களா. சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பி போர்டில் 7க்கு 4, 4க்கு 5, 5க்கு 2, 9க்கு 2க்கு 9, 9க்கு 8 அப்படி சொல்லிட்டு மைனஸில் வந்துருக்கு. அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டில் 5 அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கணக்கு வர மாதிரி தெரியுது. ஓகேங்களா. ஏ போர்டில் 4, பி போர்டில் 5. இன்றைக்கி கொஞ்சம் டபுள்ஸுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி என்னோட கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இப்போ இன்னொரு செட்டாக இதில் நம்மளுக்கு டைரெக்டாகவே இந்த இடத்துல இருக்குது. ஆனால் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். 188 நம்மளுக்கு ரிசல்ட்டு. ஓகேங்களா. 188 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் என்ன கணக்கு வருது, 188 அப்படின்னா இந்த இடத்துல திரும்பி சொல்கிறேன். 1க்கு 7, 8க்கு 2, 8க்கு 4, 724 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு. 724 188க்கு 724 அப்படிங்கிற மாதிரி நான் ஏற்கனவே ஒரு செட்டு உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன். அதில் எப்படின்னு பார்த்தோம்னா 4 5 அப்படிங்கும்போது 188 இங்கே இருக்குது. ஓகே, ஒருவேளை இப்படியும் மாற்றி இந்த இடத்துலையும் நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்றனால தான் இந்த விஷயத்தை நான் சொன்னேன். அதே மாதிரி இதெல்லாம் உங்களோட சப்போர்ட் நம்பரில் ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட் நம்பராக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1க்கு 0, 8க்கு 5, 8க்கு 1, 051. ஓகேங்களா. 051 அதை அப்படியே மாற்றி 501 கூட 501ன்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்து கொஞ்சம் எனக்கு இதுவாகவே இருக்குது. 501ன்னு சொல்லிட்டு மேபி வந்தாலும் வரலாங்கிற மாதிரி தெரியுது கணக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்கோ நீங்கள் பார்த்து எடுத்துங்க. சரி, இப்போதைக்கு அதே மாதிரி நான் இந்த இடத்துல சி போர்டில் பெண்டிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 5க்கு 8, 8க்கு 8 வந்துருச்சு, 1க்கு 5, 5க்கு 8.
அப்படிங்கும்போது இன்றைக்கி திருப்பி 5 எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னோடய கணக்கில். சரி, இப்போ இதுபடி நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வரும்ன்றா பார்த்தா 455 இது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது. ஓகேவா? இதுக்கு அடுத்தபடியாக 724, அடுத்தது 051 501. ஓகேங்களா? இந்த 4 செட்டு நோட் பண்ணிங்க. 724, 051, 455, 501 அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு 4 செட்டு நீங்கள் நோட் பண்ணிங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் கணக்கில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்போர்டில் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து 5 வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 5 வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 5 2 இது 2 தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இதில் நம்ம கணக்கில் வரும்போது வின்வின் ஸ்ரீசக்தி இதில் நேற்று வந்து ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தா 995, அதாவது 9க்கு 1 9க்கு 8 5க்கு 8 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த டபுள் லைனுக்கு இந்த இங்கே 88ன்னு பாஸ் ஆகிருக்கு. இப்படி ஜிக்ஸாக்காக மாற்றி வச்சாலுமே 5க்கு 1ன்னு சொல்லிட்டு பவரில் கணக்கு வருது. அப்படிங்கும்போது இப்படி தான் வரணும் கணக்கில். நான் சொன்ன மாதிரி இந்த சப்போர்ட் நம்பர் 2 188 ஒரு சில நாள் இப்படியும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 188ன்னு இங்கே வர்றதுனால இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி இதுவும் உங்களோட கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க. 188, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 188 இதை அப்படியே மாற்றி 501ஆகவும் அடிக்கலாம், 051ஆகவும் அடிக்கலாம். இது உங்கள் கணக்கில் எந்த அளவுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேங்களா? ஆல்போர்டு ஏற்கனவே கொடுத்தாச்சு. சரி, இதுக்கு அடுத்தபடியாக ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபிஎஸ்சிபிசியில் நம்மளோட கணக்கில் ஏபி ஏசி பிசி எனக்கு தெரிஞ்சு 45 54 55 50 05 அதே மாதிரி பார்த்திங்கன்னா 42 01 இப்படி வரலாம். 45 54 55 50 05 42 01 இப்படி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சரி, ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நான் திரும்ப ஒரு தெளிவாக உங்களுக்கு கொடுத்தேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 455, அதே மாதிரி 724, 051, 501, அடுத்து பார்த்தீங்கன்னா 254, 1க்கு 2 8க்கு 5 8க்கு 4 அப்படி சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். இதுதான் நான் கொடுக்குறதுல ஏபிசியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா எங்கே வருது என்ன வருது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாகவே தெரியும். வேறு ஒன்றும் இல்லை. 455, 724, 051, 501 ஏன்னா 601ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஆரில் அடிச்சிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அதே ஃபாலோஅப் நம்பராக தான் வரும். அதனால் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் நீங்கள் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க. 601க்கு எப்படியே 501 கூட அடிக்கலாம். அதுக்கு தான் அப்படியே 051ன்னு சொல்லிட்டு கொடுத்து அதை அப்படியே டேரெக்டாக கொடுத்துருங்க, பாக்ஸில் போடாமல். நம்ம பாக்ஸில் என்றைக்குமே நம்ம கொடுக்கறது கிடையாது. ஒருவேளை இன்றைக்கி பாக்ஸ் நம்பராக இருந்தால் என்னவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஏன்னா டபுள்ஸே வந்திருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏசியில் டபுள்ஸ் வந்திருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா ஏபியில் டபுள்ஸ் வந்திருக்கு, அப்புறம் பிசியில் டபுள்ஸ் வந்திருக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒரு வேளை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏசியில் டபுள்ஸ் வரலாம். ஏசியில் டபுள்ஸ் வரணும் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஏசியில் டபுள்ஸ் வரலாம். அப்படிங்கிறத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஏசியில் என்னவாக வரலாம்னா ஒரு வேளை 44ஆக வரலாம். ஏசியில் 44 அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு ட்ரை பண்ணி பார்த்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா
1க்கு 4 8க்கு 4ன்னு சொல்லிட்டு ஏசியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு செட்டு அப்படின்னா ஒருவேளை நான் 454 அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலும் வரலாம். நான் 455 கொடுத்துருக்கேன். ஒருவேளை அவன் என்ன பண்ணுவான்னா 455க்கு 454 கூட வைக்கலாம். பிசியில் 54 55 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேங்களா? உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. 454 455. ஓகேங்களா? ஏசியை பொறுத்த வரைக்கும் ஏசியில் நான் கொடுக்குறது இது தான். ஏசியில் வந்து 1 44 இல்லை 55 இதில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் எடுத்துக்கோங்க. டபுள்ஸு ஏபியில் வந்துருச்சு, பிசியில் வந்துருச்சு, ஏசியில் வந்துருச்சு அப்படிங்கும்போது திரும்பி ஏசியில் வரலாம். அப்படி அவன் கணக்கு வச்சாலும் ஏபியில் வந்தாலும் நம்மளுக்கு 5544க்கு சான்ஸ் ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் ஏபி ஏசி பிசியில் 44 55 தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. இதுதான் நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி டபுள்ஸுக்கும் வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையாவே இருக்குது. அது 4 5 4 5 இப்படி மாறி இதுக்குள்ளே தான் வர்றதுக்கு மாதிரி தெரியுது. உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. 995 அப்படிங்கும்போது 188 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சுட்டான். அப்படின்றனால திருப்பி இந்த பக்கம் அப்படியே திருப்பி பரட்டி 881 வைப்பானா அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ சொல்லிட்டே போனால் இப்படியே 15 20 செட்டு வந்துடும். 1க்கு 8 8க்கு 8 8க்கு 1ன்னு கணக்கு வச்சாலும் 881 ஒன்று வருது தான். அப்படிங்கும்போது இதை மாற்றி வச்சாலும் வைப்பான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எனக்கு ஸ்ட்ராங்காக தெரிஞ்ச நம்பர் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். மறக்காமல் இதுதான் கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வந்தால் தாராளமாக எடுத்துங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான வெற்றியோட உங்களை நான் கண்டிப்பாக சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.